ஆதியாகமம் 38வது அதிகாரம் யூதாவினுடைய வம்சத்தை பற்றி நமக்கு தகவல் கொடுக்குது. ஆதியாகமம் 38வது அதிகாரம் முழுமையாக இதுக்காகவே ஒதுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. எந்த பிள்ளைக்கும் இந்த ஸ்பெஷாலிட்டி கொடுக்கப்படலை. யாருடைய குடும்பம் எப்படி விருத்தி ஆகுதுங்கிற தகவல் கொடுக்கப்படலை. ஆனால் யூதாவுக்கு மட்டும் அப்படி கொடுக்கப்படுது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் யூதாவினுடைய வம்ச வழியிலிருந்து தான் வரப்போகிறதுனால இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தில் அதை நமக்கு இன்னும் கொஞ்சம் விரிவான தகவல்கள் கொடுக்கப்படுது. இப்போ 38வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் என்று சொல்லி. 37வது அதிகாரம் யோசேப்பு அவங்க விலைக்கு விற்று போட்டதையும் அது நிமித்தம், அதாவது அவன் செத்து போயிட்டானோ அப்படின்னு நினச்சி யாக்கோபு துக்கப்பட்டு அவன் துக்கத்திலே இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது முடித்த உடனே அடுத்த வசனமே அக்காலத்திலேன்னு ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு இம்மீடியட்டாக என்ன மைண்டில் வரும்? அவங்க அப்படி தன்னுடைய இளைய சகோதரனை விற்று போட்ட பின்பு யூதா தன் சகோதரரை விட்டு வேறு இடத்துக்கு போய் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு நமக்கு ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்காலத்திலே அப்படின்னு வர்ற அந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தோடு நம்ம சம்மந்தப்படுத்தி எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இது அப்படி நடந்திருக்க முடியாதுங்கிறதுக்கு வேத ஆதாரம் இருக்குது. ஏன்னா தன்னுடைய 17வது வயதில் யோசேப்பை அவர்கள் விற்றுக்கிறாங்க. யோசேப்பு 17 வயசில் விற்கப்பட்ட பின்பு இவங்க எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க இல்லையா? ஃபைனலாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எகிப்துக்கு இடம்பெயர்ந்து போகும்போது அங்கே பார்வோன் முன்னாடி இவங்களை கொண்டு போய் நிறுத்தும்போது அதே யோசேப்புக்கு வயசு என்னது? பார்வோன் முன்னாடி நிற்கும்போது அவனுக்கு 30 வயசு, அப்புறம் 7 வருஷம் செழிப்பு, அப்புறம் 2 வருஷம் பஞ்சம். ஆக மொத்தம் அவனுடைய வயசு 39. அதாவது இவங்க கூட்டமாக குடும்பமாக அங்கே வந்து நிற்கும்போது அவனுக்கு வயசு 39. விற்கும்போது 17. இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 22 வருஷம். இப்போது அக்காலத்திலேன்னு சொல்கிறது யோசேப்பு விற்கப்பட்ட பின்பு நடந்திருந்தா 22 வருஷ காலத்துக்குள்ள இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லணும்னா 46வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலாக 46வது அதிகாரம் 1லிருந்து 26 வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதி கானானிலிருந்து எகிப்திற்கு புறப்பட்டு போன யாக்கோபினுடைய குடும்பத்தில் உள்ள ஆண் மக்களை பற்றின தகவல்கள் இருக்கு. மொத்தம் 66 பேர் அங்கே ஆண் மக்கள் போனாங்கன்னு சொல்லி அந்த 26வது வசனம் முடிகிறத நம்ம பார்க்க முடியும். அதில் ஒவ்வொரு மகனையும் அந்த ஒவ்வொரு மகனுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றின டீட்டெயில்ஸு பேர் வாரியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் 12வது வசனம் ஆதியாகமம் 46:12 யூதாவினுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஸ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். அதுக்கப்புறம் பாரேசனுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். இப்போது எகிப்துக்கு போனவங்களில் யூதாவுடைய பிள்ளையாகிய பாரேஸுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 22 வருஷ காலத்தில் யூதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யூதாவுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த முதல் பிள்ளை கல்யாணம் ஆகுது இல்லையா? அவன் பேர் என்ன? ஏரா. ஏருக்கு கல்யாணம் ஆகுது. ஏருக்கு கல்யாணம் ஆகணுன்னா ஏருக்கு எத்தனை வயசு இருக்கலாம்? இப்போ இந்த சம்பவம் நடக்குதுல்ல, 17 வயசில் யோசேப்பு பிடிபட்டு போகிறான்ல. யோசேப்பு 17 வயசில் பிடிபட்டு போகும்போது யூதாவுடைய வயசு என்னவா இருந்தது? யோசேப்புக்கு அவன் 8 வயது மூத்தவன், அதனால் 25 வயசு. ஸோ 25 வயசுள்ள யூதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றது
நம்ம இம்மிடியட்டாக புரிஞ்சுக்கலாம். யூதாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு முதல் பிள்ளை பிறக்குது. இப்போ அந்த முதல் பிள்ளைக்கு அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கணும்? குறைஞ்சது ஒரு 17 வயசுன்னு கணக்கு பண்ணிக்கலாமா? இருக்கிறதுல கம்மியாக நம்ம கணக்கு பண்ணால் கூட 20 வயசுக்குள்ளேனா ஒரு 17 வயசாவது இருக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 17 வருஷம் போயிடுச்சா? யூதா கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. இல்லை சாரி, அவன் செத்து போகிறான். அவன் செத்து போன அப்புறம் அடுத்தவன் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் தம்பியும் செத்து போகிறான். ஓனானும் செத்து போகிறான். ஓனான் செத்து போனதுக்கப்புறம் 3வது மகனாகிய சேலாவை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இவன் கால தாமதம் பண்ணுறான். காலம் தாமதம் பண்ணும்போது தான் தாமார் அந்த நடவடிக்கை எடுக்கிறான். அப்புறம் ஒரு பிள்ளை பிறக்கிறான். ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு காலம் இருக்குது. இந்த 17 வருஷத்தோடு அது ஒரு 3 வருஷமாவது குறைஞ்சது சேர்த்துக்கலாம், 20 வருஷம். இப்போது 20 வருஷம் கழித்து பாரேஸ்க்கு கல்யாணம் ஆகுது. அப்போ பாரேஸ்க்கு கல்யாணம் ஆகுதுன்னா எத்தனை வயசு இருக்கணும்? அது ஒரு 17லேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்போ இடைப்பட்ட காலத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கணும், யூதாவுடைய பேர பிள்ளைகள் அங்கே இருக்கணும்னு சொன்னால் எத்தனை வருஷம் தேவைப்படும்? குறைஞ்சது 40 வருஷம் தேவைப்படும். ஆனால் எத்தனை வருஷம்தான் இருக்குது? சரியாக 22 வருஷம்தான் இருக்குது. அப்போ சரியாக 22 வருஷம் தான் இருக்குதுன்னு சொன்னால் அக்காலத்திலேன்னு சொன்ன வார்த்தை நிச்சயமாக யோசேப்பு பிடிபட்ட உடனே உள்ள அக்காலமாய் இருக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 20 வயசு 17 வயசு நம்ம சொல்கிறோம்ல, அதை விட சின்ன வயசில் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் யூதாவுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பிறந்து, அந்த முதல் பிள்ளை 2வது பிள்ளை கல்யாணம் ஆகி அவங்க இறந்து, காலதாமதம் பண்ணி 3வது பிள்ளை அவன் கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருந்து, அதுக்கிடையில் இவன் தாமாரோட சேர்றதுனால அடுத்த பிள்ளை 2 பிள்ளைங்க பிறந்து, அவர்கள் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொன்னால் 2 கண்டிஷன். ஒன்று என்னது? யோசேப்பு பிடிபடுறதுக்கு முன்னாலேயே இது நடந்திருக்கணும். 2வது கண்டிஷன், அவங்களுக்கு திருமணமான வயதுன்னு நம்ம நினைக்கிறது அந்த 20 வயசு அந்த ரேஞ்சில் இருக்காது, அதை விட ரொம்ப கம்மியில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது யூதா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், இப்போ 25 வயசு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படின்னா அவனுக்கு 15 வயசு. 15 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்துக்குவாங்களான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம். பைபிளில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தால் அது போர் அடிக்கும். ஒன்று மட்டும் காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 22 முதல் வசனம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரான் ஆகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். யோசியா ராஜாவாகும்போது 8 வயசாக இருந்தான். யோசியா சாகும்போது 31 வருஷம் அரசாண்ட பின்னாடி சாகும்போது 39 வயசு. ஸோ யோசியாவினுடைய ஆயுசு 39 வயசு. யோசியா செத்ததுக்கப்புறம் அவனுடைய மகன் அவனுடைய பட்டத்துக்கு ராஜாவாகிறான். 23வது அதிகாரம் 36வது வசனம். 2 ராஜாக்கள் 23:36. யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இப்போ யோயாக்கீம் ராஜாவாகும்போது 25 வயசு. அதாவது 39 வயசில் அவங்க அப்பா சாகும்போது இவனுக்கு 25 வயசுனா, இவன் பிறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன வயசு? ரொம்ப யோசிக்கிறீங்க. 39லேருந்து 25 கழிச்சிட்டா எவ்வளவு? 14 வயசில் யோசியா தன்னுடைய முதல் குமாரனை பெற்றிருக்கிறான்னு இந்த 2 வசனங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன வயசில் அவங்க கல்யாணம் பண்ணுறதும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறதும் இவ்வளோ காலம் பின்னாடி இருக்கும்போதே இருந்ததுன்னா, அவ்வளோ காலம் முன்னாடி இருக்கும்போது ஆதி முற்பிதாக்களின் காலத்தில் அது ரொம்ப சகஜமாக இருந்திருக்கணும். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு 20 வயசு வரும்போது தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு இல்லை. ஸோ இது நம்ம ஒரு யூதாக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போதே இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இப்போ அக்காலத்திலேங்கிறது நிச்சயமாக 37வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்துக்கு பின்னாலே கிடையாது. அப்போ இது எங்கே வரணும்? 10 வருஷம் முன்னாடி போனோம்னு சொன்னால் 33வது அதிகாரத்தில் கடைசி பகுதி வரும்போது யாக்கோபு சீகேமுக்கு வந்து சீகேமில் 100 வெள்ளிக்கு ஏமோரின் இடத்துலேருந்து அந்த இடத்த விலைக்கு வாங்கி அங்கே அவன் தங்குறான்ல, அந்த சம்பவம் அங்கே முடிஞ்சிட்டு 34வது அதிகாரத்தில் தீனாளுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. இது ரெண்டுத்துக்கும் இடையில் யூதா அக்காலத்திலே தன் சகோதரரை விட்டு பிரிந்து அப்படிங்கிற வார்த்தையை வரதா நம்ம ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த 38வது அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் 33வது அதிகாரத்துக்கு பின்னால் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது. இந்த கால பகுதிக்குள்ளே இவ்வளவு சம்பவங்கள் கொண்டு வர முடியாது. அது நடந்திருக்கணும்னா இப்படி தான் சொல்லி நம்ம கணக்கு பண்ண முடியுங்கிறதுனால நம்ம அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதில் அதுல்லாம் அப்படிங்கிற ஊர் பற்றி வருது இல்லை? முதல் வசனம் என்ன சொல்லுது? தன் சகோதரரை விட்டு பிரிந்து அதுல்லாம் ஊரானாகிய ஈராய் என்னும் மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் சொல்லி. இந்த அதுல்லாம் அப்படிங்கிறது யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33லேருந்து 35 வரைக்கும் உள்ள பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் இருக்குது, பட்டணங்களுடைய பட்டியல். அந்த பட்டணங்கள் எல்லாம் பள்ளத்தாக்கின் பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வர்றது அதுல்லாம் என்கிற பேர். இப்போ இந்த அதுல்லாம் பின்னாடி தாவீதின் நாட்கள்லையும் அந்த பேர் வரதை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் முதல் வசனத்தில் 1 சாமுவேல் 22:1 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஸோ தாவீது வந்து தங்கின அந்த குகை எங்கே இருக்குது? அதுல்லாம் என்கிற இடத்துல இருக்கு. இந்த அதுல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னாக்க, ஈசாக்கு குடியிருக்கிறான்ல எப்ரோன், அந்த எப்ரோனுக்கு 25 கிலோமீட்டர் மேற்கே இருக்கு. மேற்கே பெலிஸ்தேருடைய தேசத்துக்கு அந்த அவங்க எல்லைக்கு கிட்ட வருது. கிழக்கில் போனாக்க யோர்தான் நதி வரும். ஸோ எப்ரோனுக்கு 25 கிலோமீட்டர் மேற்கே இருக்கிற ஊர் தான் அதுல்லாம். இப்போது இங்கேருந்து 90 கிலோமீட்டர் வடக்கில் இருக்கிற சீகேமில் யாக்கோபு இடம் வாங்கி செட்டில் ஆகியிருக்கிற அந்த டைமில் அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்து எங்கே வரா? தெற்கே வந்து இவங்க தாத்தா இருக்கிற ஊருக்கு மேற்கே 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அதுல்லாம் என்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தன் கூட போய் சேர்ந்து அங்கே அவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கேருந்து அவன் அங்கேக்குள்ளேயே எங்கேயாவது இருந்திருந்தான்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. இன்னும் யாக்கோபே இங்கே வரல. யாக்கோபு இனிமேல் தான் பெத்தேல் வர போகிறான், அதுக்கப்புறம் தான் இங்கே வர போகிறான். ஆனால் யூதா அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னால், யாக்கோபு அங்கே இருக்கும்போதே எப்ரோனில் இருக்கிற ஈசாக்கின் இடத்துல போக்கும் வரவுமாய் காரியங்கள் இருந்துச்சு. ஜனங்க போகிறதும் வரதும் இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்டோம். எந்த இடத்துல வச்சு? ரெபேக்காளுடைய தாதி ஆகிய தெபோராள் என்கிறவள் யாக்கோபினுடைய கஸ்டடியில் இருக்கும்போது தான் பெத்தேல் கிட்ட இறந்து போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெபேக்காளுடைய தாதி எப்போ அவங்கிட்ட வந்து சேர்ந்தாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அது எப்போ வந்து சேர்ந்தான்னு சொன்னால், அநேகமாக ஆட்கள் ஜனங்க போய் வரவு இருந்திருக்கணும். அப்போது இந்த தாதி அங்கே வந்து இவனோட தங்கிறதுக்கு தெரிந்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சந்தேகப்பட்டோம். இப்போது 12 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து தாத்தாவுடைய ஊர் பக்கத்தில் செட்டில் ஆகிறான்னு சொன்னாங்க. ஸோ இந்த போக்குவரவு இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது 2வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் 38வது அதிகாரம் 2லிருந்து 5 வரைக்கும் அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள
ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டான். இவள் அவனை பெறுகிற போது அவன் கேசீபிலே இருந்தான். முதல்ல இருந்த ஊர் அதுல்லாம். அதுல்லாமில் இருக்கும்போது 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. 3வது பிள்ளை பிறக்கும்போது கேசீப் அப்படிங்கிற ஊருக்கு வருகிறான். இந்த கேசீப் அப்படிங்கிற ஊர் அக்சீப் அப்படின்ற ஒரு இன்னொரு பேர் இருக்குது. கேசீப் அக்சீப். இதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா யோசுவா 15:44 அந்த மென்ஷன் வரதை பார்க்க முடியும். அக்சீப். ஓகே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேருமே தங்களுக்கு மனைவிகளை கானானியர் இடத்துல எடுக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. ஆபிரகாமாவது அங்கேருந்து புறப்படும் போதே திருமணமானவனை தான் புறப்பட்டு வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்கணுன்றப்போ ரொம்ப அதில் கண்டிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அங்கேருந்து தான் பெண் எடுக்கணும்னு அனுப்பிவிட்டான். 2வது ஈசாக்கு தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கணுன்றப்போ இங்கே வேண்டாம், நீனு உங்கள் மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி யாக்கோபா அங்கே அனுப்புறதை பார்க்குறோம். ஸோ இந்த 3 மத்தியில் அந்த பிரின்சிபல் இருந்தது. என்னென்னு, நம்மளுடைய வித்து கானானிய வித்தோட கலக்கக்கூடாதுங்கிறதுல ஸ்டெடியாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் யாக்கோபுடைய பிள்ளைங்களும் அவ்வளவு பேரும் கானானிய பெண்களில் தான் திருமணம் பண்ணுறாங்கன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். இப்போ யூதாவும் கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணுறான். தன்னுடைய மகனுக்கும் கானானிய ஸ்திரியவே கல்யாணம் பண்ணுறான். ஸோ அந்த பிரின்சிபல் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கோட ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் இந்த ஏரியாவிலேருந்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த ஜாதிகள் தான் அவங்களோட கலந்து போகிறாங்க. இப்போ 38வது அதிகாரம் 7-8 வசனங்களில் யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இப்போ கல்யாணம் ஆன உடனே இந்த வார்த்தை வருது. மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச அந்த ஸ்பீட்லேயே சொல்லுது, அவன் என்னவா இருந்தானா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்படி என்ன பொல்லாப்பு அவன் செஞ்சான்னு மென்ஷன் இல்லை. ஒரு புது மாப்பிள்ளையை ஆண்டவர் கொலை பண்ணிடுறாரு. அப்போ ஏதோ சம்திங் ரொம்ப சீரியஸ். என்ன சீரியஸ்ன்றதை நமக்கு தகவல் இல்லை. கர்த்தர் அவனை கொண்டு போனார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். தமையனுக்கு சந்ததியை உண்டாக்குகிறது, அதாவது சகோதரனுக்கு சந்ததியை உண்டாக்குகிறது அப்படிங்கிறது நியாய பிரமாணத்தில் பின் நாட்களில் கட்டளையாக கொடுக்கப்பட்ட காரியம்னு நமக்கு தெரியும். உபாகமம் 25வது அதிகாரம் 5-10 வரைக்கும் உள்ள வசனங்களில் அது இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இந்த பிரதேசத்தில் இருந்த ஜனங்க, எபிரேயர்கள் உட்பட மற்றவர்களும் கூட தங்களுடைய வம்சாவளியை பற்றி ரொம்ப அக்கறை உள்ளவங்க. இப்போ நம்ம அதை பற்றி அக்கறையே இல்லாதவங்க. நமக்கு என்ன தெரியுமா அக்கறை? சொத்துக்கு வாரிசு வேணும், அதில் தான் நம்ம அக்கறையாக இருப்போம். பிள்ளை இல்லாமல் செத்து போயிட்டாருன்னா, வாரிசு இல்லாமல் செத்து போயிட்டாரு, சொத்துக்கு அடுத்து அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் நம்ம கவலை. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த வம்சாவளி பட்டியல் வரும்போது பேர் அதை பிள்ளை இல்லாதவனுடைய பேர் அதோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் லைன் டெவலப் ஆகாது. இவன் பேர் மறக்கப்பட்டு போயிடும் ஹிஸ்ட்ரியில். அப்படி பேர் மறக்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றெடுக்கணுங்கிறது அவங்களுடைய காரியம். அதனால தான் அவனுக்கு இது உண்டாக்கு, என்ன சொல்கிறது, சுதந்திரம் உண்டாக்கு, சந்ததியை உண்டாக்குன்னு சொல்லி இவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு அதை பற்றி அக்கறையே கிடையாது. நம்ம தாத்தாவுடைய தாத்தா பேர் நம்ம யாருக்குமே தெரியாது. பிள்ளைகள் பெற்றிருந்தால் கூட நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதும் கிடையாது. நம்ம தாத்தாவுடைய தாத்தா பேர் நம்ம யாருக்குமே
தெரியாது. அவங்க அப்படி கிடையாது. இன்னாருடைய குமாரனுடைய 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 குமாரனு அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வம்சாவளி பட்டியல் லைவாக இருக்கணும்னு சொன்னால் பிள்ளை பெற வேண்டியது அவசியம். எல்லாமே பெண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா அங்கே ப்ராப்ளம் வரும். ஏன்னா பெண் பிள்ளைகள் வழியாக மென்ஷன் வராது. வம்சாவளி பட்டியல் சொல்லும்போது இவனும் இத்தனை இந்த பெண்ணை பெற்றால் இந்த பெண்ணுக்கு அடுத்து பேரம் பிறந்தான்னு அப்படி வராது. அங்கே தடைப்பட்டு நின்று போயிடும். ஸோ இதுக்கு சில இது வச்சுருந்தாங்க, என்ன சொல்கிறது, சில கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொன்னாக்க, பிள்ளை இல்லாமல் ஒருத்தன் இறந்துட்டான்னா அவனுடைய சகோதரன் என்ன செய்யணுமா, அந்த பெண்ணை அவன் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு தன் சகோதரனுக்கு சந்ததியை உண்டாக்கணும். நமக்கு அது கேட்குறதுக்கு நாராசமாக இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணனுடைய மனைவி என்னது, தாய்க்கு சமம், அன்னைக்கு சமம். நம்ம ஒரு நாளும் அண்ணனுடைய மனைவியை தம்பி கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசவே மாட்டோம். அது நம்மளுடைய இதில் கிடையாது. நமக்கு அது ஒத்துக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த சந்ததியை உண்டாக்குகிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். இது இவனுடைய கடமை என்று சொல்லி அவர்களுடைய காரியத்தில் இருக்குது. இது நமக்கு வேதத்தில் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். கட்டளையாக கொடுக்கப்படுறது பின்னாடி உபாகமும் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இது செயல்பாட்டில் வந்தது நம்ம ஒரு விஐபியினுடைய இதுலேருந்தே பார்க்கலாம். செரோபாபேல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். செரோபாபேல் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகர். இந்த செரோபாபேல் ஆக்சுவலாக அவங்க அப்பாவினுடைய பிள்ளை கிடையாது. நம்ம மத்தேயு 1:12, லூக்கா 3:27 இந்த ரெண்டுத்துலேயுமே செரோபாபேல் சலாத்தியேலின் குமாரன்னு சொல்லி தான் மென்ஷன் இருக்கும். பேர் என்னது, அவங்க அப்பா பேர் சலாத்தியேல் அப்படின்னு மென்ஷன் இருக்கும். ஆனால் 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 1 நாளாகமம் 3 17 19 வரைக்கும், 1 நாளாகமம் 3 17 19 வரைக்கும் கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கிரீம், மெத்தாயா, சேனாசார், எகமியா, உசாமா, நெதபியா என்பவர்கள். இதில் இந்த பெதாயாவின் குமாரர் செரோபாபேல், சிமேயி என்பவர்கள். இப்போ செரோபாபேலுடைய அப்பா யாருன்னு சொல்லியிருக்கு, பெதாயா. சலாத்தியல் இல்லை. இப்போ சலாத்தியல் இவனுடைய சகோதரன். இப்போ எகோனியாவின் குமாரன் சலாத்தியல், அப்புறம் 3வது ஆள் தான் பெதாயா வரான். ஆனால் பெதாயா பெற்ற செரோபாபேல அங்கே வம்சாவளி பட்டியல் சொல்லும்போது சலாத்தியலின் குமாரன்னு சொல்லி சலாத்தியலுடைய வம்சமாய் அது கொண்டு வரப்படுது. இப்போ நடந்தது என்னது, சலாத்தியல் பிள்ளை இல்லாமல் செத்து போயிருக்கிறான். அவன் தம்பி அவனுக்காக மனைவியை சார்ந்து அவனுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைய அண்ணனுடைய பிள்ளையாக கணக்கில் கொண்டு வராங்க. இப்போது நாளாகமம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது குடும்ப பட்டியல். இப்போ இந்த குடும்ப பட்டியலில் இவன் பெற்ற தகப்பனாய் மென்ஷன் வருது. யார் பெற்ற தகப்பன், பெதாயா செரோபாபேலை பெற்ற தகப்பன். ஆனால் மத்தேயு மார்க்கில் வர்றது வம்சாவளி பட்டியல். அந்த வம்சாவளி பட்டியலில் சட்டப்படி தகப்பனாக வர்றது யார், சலாத்தியல். ஸோ சட்டப்படி தகப்பன் வேற, பெற்ற தகப்பன் வேற. இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் மத்தியில் இது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. நம்ம இவங்களுடைய பேர் என்ன, நம்ம காயின் ஆபேல் அந்த ஸ்டோரி வரும்போதே அவங்க காணிக்கை படைத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம், பலி செலுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த காணிக்கை பலி இதெல்லாம் பின் நாட்களில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். ஆனால் அது அப்போவே நடைமுறையில் இருந்தது. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம். தசமபாகம் எப்போ வருது, பின்னாடி நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்படுது. அதே மாதிரி இதுவும் நடைமுறையில் இருக்கிறது. எது, அண்ணன் பிள்ளை இல்லாமல் இறந்து போயிட்டான், தம்பி அவனுக்காக இதை கடமையாய் நிறைவேற்றுகிறதுங்கிறது நடைமுறையில் இருந்த வழக்கத்தை பின் நாட்களில் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்படுது. ஸோ அது புதுசாக நியாயப்பிரமாணத்தில் வந்துச்சுன்னு நம்ம நினச்சக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டமே வந்துச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சக்கூடாது. அதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அது நடைமுறையில் வழக்கமாக இருக்குது.
ஸோ காணிக்கையாக இருந்தாலும் சரி, தசம பாகமாக இருந்தாலும் சரி, ஆசாரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் குடும்பத்துக்காக ஆசாரியர்களாக நின்று பலி செலுத்துகிறவங்களாக இருந்தாங்க. அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாமே முன்னாடியே இருந்துச்சு. இப்போது இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போனோம்னா, தாமார் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவளை சுட்டரிக்க வேண்டும்னு சொல்லி யூதா போயிட்டு அங்கே நியாயம் தீர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவள் கொலை செய்யப்படணும்னு நியாயம் பின்னாடி கொடுக்கப்படுது. ஆனால் அது ஏற்கனவே அவங்க மத்தியில் வழக்கமாக இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ 38ஆவது அதிகாரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா 9-11 வரைக்கும் 2வது பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இவன் என்ன செய்கிறான், ஓனான், அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராது என்று ஓனான் அறிந்தபடியினால் அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செய்தது போல அவன் சகோதரர் செத்தது போல சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிருந்தாள். இப்போது 2 பிள்ளைங்க அடுத்தடுத்து இவளை கல்யாணம் பண்ணோடனே செத்து போயிட்டாங்க. இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துச்சு. இப்போ 3வது பிள்ளைங்க கொடுத்தோம்னா அந்த பிள்ளையும் செத்துருமோன்னு சொல்லி ஒரு பயம் வருது. இப்போது இது நியாயமான ஒரு பயம்தான், யாருக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஸோ 2 பசங்க செத்து போயிட்டாங்க. 3வது பையனே அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் இவனுக்கு பிரச்சனை. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுனால இவன் என்ன செய்கிறான், இவனுக்கு இன்னும் ஒரு 2 கொஞ்சம் பெருசாகட்டும் இவன் சொல்லி அப்படி டைம் வாங்குறான். அப்போ அவன் டைம் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பையன் இன்னும் கூட சின்ன பையனாக இருந்திருக்கணும். இப்போ அண்ணன்மாருக்கு ஒரு 15 வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் இவன் இன்னும் இளையவனாக இருந்துடணும். ஒரு 10-11 வயசு அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் அவன் டைம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லி அவன் டைம் வாங்குறான். ஸோ அவளை அவங்க வீட்டுக்கு கைம்பெண்ணாக இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றான். இப்போ யூதா இப்படி செஞ்சதுனால இந்த மாதிரி அடுத்தடுத்து 2 சகோதரர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணு மேலே கொலைகாரின்ற ஒரு பட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறது உண்டு. அப்படி ஒரு வழக்கம் வந்துருச்சு அந்த ஜனங்க மத்தியில். அடுத்தடுத்து 2 சகோதரனை கல்யாணம் பண்ணி 2 பேருமே செத்து போகிற சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னாக்க அந்த பெண்ணுக்கு அது ஒரு இழுக்கு மாதிரி இவ பேர் கொலைகாரி அப்படின்னு வந்துடும்னு சொல்லி சிலர் சொல்கிறது உண்டு. ஏன்னா யூதா பயந்து அவளை நிறுத்தி வச்சதுனால அப்படி ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனால் அப்படியெல்லாம் வரலன்றதை நம்ம வேதத்திலேருந்து தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவரை கேள்வி கேட்குறதுக்காக சதுசேயர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஸ்திரீ இருந்தால் அவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான், அடுத்தவனை கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான். இப்படியே எத்தனை பேர்? 7 சகோதரர்னு சொல்லி வருது. அப்போ 2 பேரோட நிற்கலை, அவங்க 7 பேர் இருந்தாலும் 7 பேரையும் கல்யாணம் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்ததுன்றதை நம்ம வேதத்திலேருந்து தெரிந்து கொள்கிறோம். ஸோ இப்போது 12வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அநேக நாள் சென்ற பின்புன்னு இருக்கு. இப்போ அவன் என் பிள்ளை பெருசாகிற வரைக்கும் நீ போய் இருன்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளோ நாள் ஆச்சான்? அநேக நாள் சென்று போச்சு. அவன் சொன்ன டேட்டை விட இன்னும் நிறைய தள்ளி அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவன் சொன்ன காலம் கடந்து வந்துருச்சு. இதுக்கு இடையில் இவனுடைய ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. இவன் ஒய்ஃப் இறந்து போனதுக்கப்புறம் இவன் தன்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்துக்கிட்டு ஆடுகள் மயிர் கத்திரிக்கிறதுக்காக பிஸ்னஸ் விஷயமாக அவர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு சிட்டிக்கு. இந்த திம்னான்றது இவன் இருந்த அதுல்லாமிலேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு இடம். ஸோ அங்கே அவன்
வேலை பார்த்துட்டு இருக்கான், ஆடு மயிர் கத்திரிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். இப்போது இந்த விஷயத்தை தாமார் கேள்விப்படுறான். 38வது அதிகாரம் 13வது வசனம் இருந்தது. இப்போ தாமாருக்கு அவனுடைய மகனுக்கு என்ன வயசு இருக்கும்னு நல்லா தெரியும். இல்லை, அவங்க வீட்டில் தானே மருமகளாக இருந்தால் நல்லா தெரியும் அவனுக்கு என்ன வயசுன்னு. இவ்வளோ நாள் கடந்து போச்சுன்னா அவன் செஞ்சுருக்க வேண்டிய கடமையை அவன் இது பண்ணுறான், என்ன சொல்கிறது, கொஞ்சம் செய்யாமல் அதை தள்ளி போட்டு எப்படியோ தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்கிறது அவளுக்கு தெரியும். இப்போ வெளியில் கல்யாணம் பண்ண முடியாது, அவங்க இஷ்டப்படி சரிப்பா இது முடிஞ்சு போச்சு, இந்த ஃபேமிலி வேணாம், நாங்கள் வேறு ஃபேமிலி பார்க்குறோம்னு அப்படி செய்ய முடியாது. வெயிட் பண்ணுன்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் வெயிட் பண்ணுறான். இப்போ அவள் வெயிட் பண்ணுறா. அந்த வெயிட் பண்ணுறதை இவன் நியாயப்படுத்தலை. இவன் தன்னுடைய நலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இவன் ஒரு பக்கமாக போகிறான். இப்போ இதை அவள் கேள்விப்படுறான். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியினால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். இப்போ ஒரு பிளானோட தான் அவ இதை செய்கிறான். என்ன பிளான்? சாலாவை சட்டப்படி நியாயப்படி இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். நீ அதை செய்யலை. அப்போ அவனுடைய இதை கொஞ்சம் அவன் நிர்பந்தம் பண்ணுற மாதிரி, அவனை கொஞ்சம் நெருக்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப்பு இறங்குறா. இவளுடைய பிளான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி அந்த மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க என்னன்னு இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வம்சாவளி மட்டும் முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் மெயின். மற்றதெல்லாம் இப்போ நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிற நாம் பார்க்குற நியாயங்கள்லாம் அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அவங்களுடைய நியாயங்கள்லாம் வேறு மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அட் எனி காஸ்ட் அந்த வம்சாவளி கண்டினியூ ஆகணும். இதை செய்ய வேண்டியது கடமை என்று சொல்லி பார்க்கப்படுது. அப்படி கடமையை மீறினாக்க அது அவமானத்துக்குரிய ஒரு காரியமாய் பார்க்கப்படும். இப்போ சகோதரன் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்க ஊர் முன்னாடி வச்சு அவனை அவமானப்படுத்துறதுக்கு இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி நியாய பிரமாணத்திலேயே இருக்குது. அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானது. இப்போ போவாஸ் விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னால், ரூத் போவாஸுக்கு வந்தோம்னா அது தெளிவாக இருக்கும். ஊர்வத்தில் வச்சு இவன் நெருங்கின உறவு என்னப்பா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவன் மாட்டேன்னு சொன்னோடனே செருப்பை கலட்டி எல்லோரும் முன்னாடியும் போட்டு, அது ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அவங்கள பொறுத்தவரை எது முக்கியம்? வயசு பெருசு இல்லை, முறை இருக்கா முறை இல்லையா, அதெல்லாம் பெருசு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வம்சம் வழி உண்டாகணும், அது உன் மேலே விழுந்த கடமை. நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகாதுன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது. ஸோ இவன் எடுக்கிற ஸ்டெப்ஸு நமக்கு வேணால் விகற்பமாய் தெரியலாம், அவங்களுடைய பார்வையில் அது தப்பு கிடையாது. அவள் அப்படி செய்கிறான். என்ன செய்கிறான்? தன்னுடைய அந்த விதவைக்குள்ள ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இப்போ யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடி இருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள் நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். அப்பொழுது அவன் நான் உனக்கு என்ன உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரம், உம்முடைய ஆரம், உம்முடைய கைக்கோல் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைத்து தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். இது நடந்த சம்பவம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னு சொன்னால், யூதா அவளை என்னன்னு நினச்சானா? வேசின்னு நினச்சானா. நம்ம 21வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அங்கே வேசின்னு சொல்லியிருக்காது, இவ்விடத்திலே ஒரு தாசின்னு சொல்லியிருக்கு.
தமிழில் 2 வார்த்தை வருது, ஒன்று வேசி, இன்னொன்று தாசி. எபிரேய மொழியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வேசிக்கு ஜா நா அப்படி ZAWNAW ஜா நா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். தாசின்ற வார்த்தைக்கு கெடாஷா KEDAYSHAW கெடாஷா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். என்ன பெரிய வித்தியாசம்? வேசினா என்ன, தாசினா என்ன? வேசி ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க, அதுதான் அவங்க தொழில். என்ன அது பேர் என்ன, விலை மாதர்னு நம்ம சொல்கிறோம்ல, தங்களுடைய தொழிலாகவே அதை வச்சுருக்கிறவங்களுக்கு பேர் வேசி. தாசினா தேவதாசின்னு சொல்கிறோம்ல, அப்போ என்னது அது? அது அவங்க ப்ரொஃபஷன் கிடையாது. இவங்க அந்த பர்டிகுலர் தேவதைக்கு நேர்ந்து கொண்டவங்க. ஸோ இவங்களும் அதே தொழில் தான், அதே தப்பு தான் இவங்களும் செய்வாங்க. ஆனால் இவங்க செய்கிறது பணத்துக்காக அல்ல. இது ஒரு ரிலீஜியஸ் இது ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடும். இந்த தாசின்றது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மதம் சார்ந்த அல்லது அவங்க நம்பிக்கை சார்ந்த காரியமாக போயிடும். இப்போ தமிழ்நாட்டில் தேவதாசி பழக்கம் இருந்தது. அந்த தேவதாசி பழக்கத்தை எடுக்கணும், நிறுத்தணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தப்போ ஜனங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலை. ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி வந்துச்சு. அது எங்களுடைய மத நம்பிக்கையை சம்மந்தப்பட்டது. அது எப்படி நீ நிறுத்துவேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் அதுக்கு விரோதமாக போராடி கடைசியில் கோர்ட்டில் கேஸ் தோற்றதுக்கப்புறம் தான் அந்த சட்டம் அமலுக்குள்ளே வந்துச்சு. தேவதாசி பழக்கம் தப்புன்னு நமக்கு மைண்டில் தெரியுது. ஆனால் அது மத நம்பிக்கையின் அடிப்படையில் நிற்கும்போது அது அவ்வளோ ஈஸியாக எடுத்து போட முடியாது. அதை நியாயப்படுத்துவாங்க. அது எங்கள் இது என்னது, எங்கள் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க, இது எங்களுடைய மத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு மத நம்பிக்கைக்கு விரோதமாக செய்கிறேன்னு சொல்லுவாங்க. 1000 காரியம் வரும். இப்போ தேவதாசி அல்லது இந்த தாசிங்கிறது ஒரு தெய்வத்திற்கு தன்னை நேர்ந்து கொண்ட அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுகிற காரியம். ரெண்டும் ஒன்று தான். இது காசுக்காக செய்கிறது, இது மத நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறது. ஸோ இங்கே இவன் இவ்வளோ வேசின்னு நினைத்தான்னு இந்த வசனத்தில் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட் அவன் அனுப்பும்போது தாசின்னு தான் தேடுறான். வெள்ளாட்டு குட்டி தரேன்னு சொன்னான். டிரான்சாக்ஷனில் அவங்க நீ என்ன தருவேன்னு கேட்கும்போது இவன் வெள்ளாட்டு குட்டி தரேன்னு சொல்கிறான்ல. ஆக்சுவலாக அந்த வெள்ளாட்டு குட்டி தர்றது இவள் தன்னுடைய தெய்வத்துக்கு பலியாக செலுத்துறதுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ இவன் அவன் தாசியை தான் அணுகிறோம்னு அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் செய்திருக்கிறான்னு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். தமிழ் பைபிளில் சில சமயம் இந்த வேசி தாசின்ற வார்த்தை மாறி கூட வரும். தாசி வர இடத்துல வேசின்ற வார்த்தை வரும். உபாகமம் 23ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் யாருடைய மகளும் வேசியாக ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக கெடாஷான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை அந்நிய தெய்வத்துக்கு நேர்ந்து கொண்டு தாசியாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு கட்டளை கொடுக்குது. சரி, இப்போது இதில் ஸ்ட்ரேஞ்ச் என்னன்னு சொன்னால், அவள் தலை மூடிட்டு உக்காந்துருந்தா அப்போது மருமகான் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் மருமகான் எப்படி தெரியாமல் போச்சுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். யாக்கோபுக்கு ராகேலுக்கும் லேயாளுக்கும் அடையாளம் தெரியல, பொழுது விடிஞ்ச அப்புறம் தானே கண்டுபிடிச்சான். அதுவே நம்ம ஆச்சரியப்பட்டோம். இங்கே யூதா இவன் தன்னுடைய மருமகன்னு டோட்டலாக அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. 20ஆவது வசனத்துலேருந்து 23ஆவது வசனத்துக்கு வந்தோம்னா, யூதா அந்த ஸ்திரீயின் இடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகி தன் சிநேகிதன் கையில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். ஸோ இவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அந்த ப்ராமிஸ் படி இவர் நடந்து கொள்கிறார். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனுஷரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். அவன் யூதாவின் இடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனுஷர் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். ஸோ யூதா சொல்கிறது என்னது? ஆக்சுவலாக நம்ம செய்ய வேண்டியது செஞ்சோம்ப்பா. அவள் இதை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுத்துருக்கணும். அவள் தன் சைடில் அதை வச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு அதை தூக்கிட்டு போயிட்டான்னா
நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடி அவள் வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிட்டோம்னு சொல்கிறான். 24லேருந்து 26க்குள்ள ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. கைம்பெண்ணாய் உன் தகப்பன் வீட்டில் இருன்னு அனுப்பிவிட்டான். அந்த உறவு இன்னும் இருக்குதுங்கிறத கவனிக்கணும். அதனால தான் சொன்னேன், அவங்க நினச்ச மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. இவன் டிலே பண்ண அங்கே ப்ராப்ளம் வரும். இவன் அதை பற்றி கவலை இல்லாமல் டிலே பண்ணிகிட்டு இருக்கான், தன்னுடைய நலனை மட்டும் பார்த்து டிலே பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அவள் அங்கே தப்பு பண்ணான்னு சொல்லி இவனுக்கு நியூஸ் வருது. அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான். இப்போ அங்கே போய் அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறதையும் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி மாமனாருக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இன்னும் அவள் இவ வீட்டை சேர்ந்தவளாக தான் இவன் டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். இப்போது ஆக்சுவலாக நியாயப்பிரமாணத்தின்படி வேசித்தனம் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? மரண தண்டனை தான். ஆனால் கல்லெறிந்து கொல்லப்படணும் தான் இருக்கும். அதே சமயத்தில் வேறு விதமான வேசித்தனம் இருக்குது, அதுக்கு சுட்டரிக்கப்பட வேண்டும்னு இருக்கும். என்ன விதமான வேசித்தனம்? ஆசாரியனுடைய மகள் வேசித்தனத்தில் ஈடுபட்டான்னா அவள் சுட்டரிக்கப்படும். ஏன்னா அது சீரியஸ் அஃபென்ஸாக பார்க்கப்படுது. இது ஜென்ரல் பப்ளிக்கு, அது விசேஷமானவங்களுக்கு உள்ள அந்த தண்டனையாக கொடுக்கப்பட்டது. இப்போ யூதா அவளை கல்லெறிஞ்சு கொள்றதை பற்றி பேசலை, சுட்டரிக்கப்பட வேண்டும்னு சொல்லும்போது இவன் அது அவ்வளோ சீரியஸான அஃபென்ஸாக பார்க்குறான்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதி ஆனேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவர்கள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. இப்போ யூதா அந்த 3 அடமானமாக கொடுக்கப்பட்ட காரியங்களை அனுப்பினோடனே அவனுக்கு கம்ப்ளீட்டாக விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக விஷயம் தெரிஞ்சுட்டு இது முறை கிடையாதுன்னெலாம் பேசலை. நம்மளா இருந்தால் அது எப்படி மாமனாருன்னு சொல்லி நம்ம பேசுவோம். அவன் அது முறை கிடையாதுன்னு பேசலை. என்னை விட அவள் நீதி உள்ளவள்னு சொன்னான். ஏன் என்னை விட அவள் நீதி உள்ளவள்? அவள் வேசித்தனம் பண்ணுறதுக்காக வரல, அதுக்காக வரல. இவன் எதுக்காக போனான்? இவன் வேசித்தனம் பண்ண தான் போனான். ஸோ என்னை விட அவள் நீதி உள்ளவள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நான் செஞ்சது தப்பு. என்னது? அந்த டைமுக்கு அவளுக்கு நான் என்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் வில்ஃபுல்லாக நான் அதை நெக்லெக்ட் பண்ணி நான் தெரிஞ்சே தப்பு பண்ணேன், அவளுக்கு நான் துரோகம் பண்ணுறேன். ஸோ அவள் இந்த ஸ்டெப்பை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நான் தான் அவளை தள்ளிட்டேன். இது என்னுடைய மிஸ்டேக். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 2. இப்போ அந்த 2 நிமித்தம் அவள் பெறப்போகிற பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, இதற்கப்புறம் அவளை சேரலைன்னு சொல்லும்போது அவளை ஒரு மாதிரி சீக்ரெட்டாக அவன் வியூ பண்ணி, மனைவின்ற லெவலில் வச்சுருந்தாலும் அவளை ஒரு மாதிரி ஒரு புனிதமாக எடுத்துகிட்டு அவளோட அவன் சேரலைன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவள் வேசித்தனம் பண்ணினா அதனால் சுட்டரிக்கப்படணும்னு சொல்கிறான். அந்த ஊரில் யாராவது அப்ஜெக்ஷன் சொன்னாங்களா? யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லலை. ஏன்னா அது அவங்க மத்தியில் வழக்கமாக இருந்திருக்கணும். இப்போ அவங்க மத்தியில் இருக்கிற வழக்கத்தினுடைய விகற்பத்தை கவனிக்கணும். ஒருத்தி பணத்துக்கு வேசித்தனம் பண்ணினா, ப்ரொஃபஷனலாக பண்ணினா, அதை கல்லறிய வேண்டாம், சுட்டரிக்கப்பட வேண்டாம். அது நாமளே போய் ஆட்டுக்குட்டி தரேன், இது தரேன், அது தரேன்னு செய்யலாம், தப்பு இல்லை. இவனே தானே செஞ்சான், இவர் தானே இப்போ தீர்ப்பு கொடுக்குறாரு, இவரே தான் அது தப்பு செஞ்சார். அப்போ அந்த வேசியை கொல்லணும்னு சொல்லலை. ஏன்னா அது அவங்க ப்ரொஃபஷன், இந்த ப்ரொஃபஷனல் டீலிங்காக அது பார்க்குறாங்க. அதே சமயத்தில் தாசியாக இருந்தால் அது தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியம், அதுவும் அலௌடு. ஆனால்
வீட்டு பெண்கள் மட்டும் அதே காரியம்தான், 3 பேர் செய்கிறது அதே காரியம்தான். இது அலவுடா, அது அலவுடா, ஆனால் இது அலவுடு இல்லையா. இது அந்த ஊரினுடைய நியாயம். ஸோ இது கொஞ்சம் விகற்பமான ஒரு காரியம். ஸோ 27லேருந்து 30 வரைக்கும் வந்தோம்னா, அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மறைச்சு வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிகப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள். அதனால் அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிகப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. ஸோ யூதாவினுடைய குடும்பத்தில் பேரப்பிள்ளைகள் பிறகுறாங்க இல்லையா? பிள்ளைகள் தான். யூதாவுக்கு இன்னும் 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. இந்த ஃபேமிலியினுடைய இவ்வளவு டீட்டெயில் இந்த அதிகாரம் ஃபுல்லுத்துலேயும் நம்ம விரிவாக பார்க்குறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்ன, கிறிஸ்துவனுடைய வம்சாவளி யூதாவிலிருந்து வர்றதுனால இந்த ஃபேமிலியினுடைய லைன் ஆண்டவர் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி கொண்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட கோத்திரம் யூதா கோத்திரம்னா, அந்த யூதா கோத்திரத்தில் இப்படிப்பட்ட நம்மளுடைய பார்வையில் தகாத உறவுன்னு சொல்லல, நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கிற குறை உள்ள ஒரு வம்சாவளியாக இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் 17 வசனம், 1வது அதிகாரம் முதல் 17 வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு லிஸ்ட்டு போகுது. இவனை பெற்றான்னு. அதில் 3 பெண்களுடைய பேர் தான் வரும். அதில் தாமாருடைய பேரும் ஒன்று. மத்தேயு 1:3 பார்க்குறோம். யூதா தாமாரின் இடத்தில் பாரேசை பெற்றாள் என்று சொல்லி இருக்கும். ஸோ குறையில்லாத தேவன் ஒரு வம்சாவளியை தெரிந்து கொள்கிறார். அந்த வம்சாவளியில் குறைகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். மனுஷன் வந்தாலே மனுஷனில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக குறைகள் இருக்கும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. தேவன் ஒருவர் தான் குறை இல்லாதவர். அந்த குறையில்லாத தேவன் மனிதர்கள் மத்தியில் ஒரு வம்சாவளியை தெரிந்து கொள்ளும்போது அந்த வம்சாவளியில் குறைகள் இருக்குது. வேதாகமும் அந்த குறையை மறைக்கலை. அந்த குறை இருக்குதுங்கிறத அழகாக தெளிவாக விரிவாக சொல்லி தான் கொண்டு வருது. ஸோ இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். தேவன் மனிதன் குறை உள்ளவனாக இருந்தாலும் குறையற்ற தேவன் அதை தெரிந்து கொள்கிறார். இப்போ யோவான் 8வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூட ஆர்கியூ பண்ணுறாங்க யூதர்கள். அப்படி ஆர்கியூ பண்ணும்போது நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லி பெருமை பேசிக்கிறாங்க. என்னென்னு? ஆபிரகாமுடைய வம்சாவளி நாங்கன்னு சொல்லி பெருமை பேசிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்படி பெருமை பேசுகிற அந்த வம்சாவளி இப்படி சொட்டையும் சொல்லையுமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் பெருமை வேறு அவங்களுக்கு. சரியா? சரி, இதோட இந்த அதிகாரம் முடியுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பிரதர், இந்த வம்ச வரலாறு பார்க்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு மத்தேயு 1ஆம் அதிகாரம் இல்லை, அதில் இந்த ராகாப் அவங்க பேர் வருது. இந்த ராகாப் எரிகோ அந்த ராகாப்ங்களா இல்லை அவங்க வேற போவாஸ்னுடைய அது அந்த முந்தைய ஜென்ரேஷன் சொல்லும்பொழுது? இல்லை, அந்த ராகாப் தான், அவங்க தான், அந்த ராகாப் தான். ஆனால் இயர் கணக்கு போட்டோம்னா ரொம்ப கேப் வரும் அந்த. ஏன்னா அந்த இந்த சம்பவம் நடந்ததுங்க. இது 1400 சம்திங்கில் வரும். அதாவது எரிகோ கோட்டை விழுந்தது. இதோடைய டேட்டு போட்டோம்னா ஒரு 180 வருஷம் கிட்ட கொஞ்சம் கேப் வர மாதிரி வரும். ஆனால் வேறு ராகாப் இல்லை. அநேகமாக அந்த ராகாப் தான் கன்ஃபார்மாக. அந்த கேப் இருக்குதுன்னு சொன்னாலே சில சமயத்தில் அவங்க முதிர் வயதில் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு 2 ஜென்ரேஷனை நம்ம ரொம்ப எல்டர்லி பீப்புளாக தான் நம்ம வியூ பண்ண வேண்டியிருக்கும். தேங்க்யூ. அது ஒரு ஹிச் இருக்க தான் செய்யுது அந்த இடத்துல. வேசிக்கும் தாசிக்கும் வித்தியாசம்
தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கைம்பெண் விதவைன்றதுக்கு வித்தியாசம் இல்லை, ஒரே வார்த்தை தான், ரெண்டு